ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். அக்பர் ஒரு நாள் பீர்பால் கிட்ட பேசி கொண்டிருக்கும்போது திடீர்னு பீர்பால் அவர்களே, எனக்கு ஆகாயத்தில் அழகிய மாளிகை ஒன்றை கட்டணும், அதுக்கு ஆசைப்படுறேன்னு சொன்னார். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியுமான்னு அரசர்கிட்ட கேட்டார். பீர்பால் மன்னர்கிட்ட எப்படி முடியாதுன்னு சொல்றதுன்னு தயங்கியபடி, முயன்றால் முடியும் அண்ணா அப்படின்னு சொன்னார். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, அதற்கான ஆக்கப்பூர்வமான வேலையில இறங்கி வெகு சீக்கிரம் முடியுங்கள்னு சொன்னார். இந்த வேலை முடியாதது என்பதை மன்னரே உணர்ந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டார் பீர்பால். பீர்பால், அரசே, அதற்கான முன்னேற்பாடுகளை செய்வதற்கே 3 மாதம் ஆகும். அதன் பின்னர் தான் கட்டிடம் கட்ட முடியும் அப்படின்னு சொன்னார் பீர்பால். தாங்கள் கூறியபடியே ஏற்பாடுகளை செய்யுங்கள்னு சொன்னார் அக்பர். பீர்பால் வேடன் ஒருவன் கிட்ட இருந்து சில கிளிகளை வரவழைச்சு கிளிகளை ஒரு கூண்டில் அடைத்து அதற்கு சில வார்த்தைகளை பேச கற்றுக் கொடுத்தார். மன்னரிடம் ஆகாயத்தில் மாளிகை கட்டும் பணிக்கு ஆட்களை திரட்டி வர வெளியூர் சென்றிருப்பதாக பீர்பால் மன்னருக்கு தகவல் அனுப்பினார். 3 மாதங்கள் முடிந்ததும் அரண்மனைக்கு வந்து அரசரை சந்தித்த பீர்பால், ஆகாயத்தில் அழகிய மாளிகை கட்டுவதற்கு தேவையான ஆட்கள் அனைவரும் தயாராக உள்ளனர், அவர்களை நீங்களே வந்து பார்வையிட்டதும் வேலையை தொடங்கிவிடலாம்னு சொன்னார் பீர்பால். உடனே மன்னர் பீர்பாலுடன் புறப்பட்டு போனார். கிளிகள் உள்ள அறைக்கு சென்றனர். அந்த அறையில் அரசரும் பீர்பாலும் மட்டுமே இருந்தனர். அரசரை பார்த்ததும் கிளிகள், சுண்ணாம்பு கொண்டு வா, செங்கலை கொண்டு வா, சாரத்தை கட்டு, கல்லை இந்த பக்கம் போடு, சுண்ணாம்பை பூசு அப்படின்னு ஒவ்வொன்றும் பேச ஆரம்பித்தது. பீர்பால், இது என்ன அப்படின்னு கேட்டார். மன்னர் பெருமானே, என்னை மன்னிக்க வேண்டும். ஆகாயத்துல கட்டிடம் கட்ட பறவைகளால் தான் முடியும். ஆதலால் ஆகாயத்துல மாளிகை கட்டும் வேலையை இப்போதே ஆரம்பித்து விடலாம்னு சொன்னார் பீர்பால். அக்பருக்கு ஆகாயத்துல மாளிகை கட்ட முடியாது என்பதை புரிந்து கொண்டார். நடக்க முடியாத விஷயம் என்பதை நாசுக்காக நமக்கு உணர்த்துகின்றார் என்பதை புரிந்து கொண்டு புன்னகைத்தார். பீர்பால் கிளிகளுடன் கட்டம் கட்டும் தொடர்பான வார்த்தைகளை சிரமப்பட்டு கற்றுக் கொடுத்திருப்பதை எண்ணி பீர்பாலை மனதார பாராட்டினார். இதுல இருந்து என்ன தெரியுது? எந்த செயலையும் செய்யறதுக்கு முன்னால சாத்தியமாகுமா என நல்லா ஆராய்ந்து முயலணும். முடியாததற்காக ஆசைப்படக்கூடாது. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.